அனைவருக்கும் வணக்கம். கத்துக்குட்டி சேனலில் உங்களை அன்புடன் வர வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்கான கேண்டில்ஸ்டிக்கோட எப்படி என்னென்ன டைப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சேஃப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து கேண்டில்ஸ்டிக்கோட பாடினா என்ன, அதோட பேசிக் திங்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வீடியோ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஸோ அப்படின்னா கொஞ்சம் மோர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கேதர் பண்ணிக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ கேண்டில் பார்த்திங்கன்னா டோஜி சிம்பிள் அடிப்பாங்க. டோஜி சிம்பிள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டு டோஜி சிம்பிள் வந்துருச்சுப்பா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த டோஜி சிம்பிள் வந்து எதுக்கு அப்படின்னா, மெயினாக வந்து நம்மளுடைய மார்க்கெட்டோட ட்ரெண்டை மாற்றுறதுக்காக தான் மெயினாக வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணுவோம். ஸோ அந்த ட்ரெண்ட் மாறுது அப்படின்னாவே ஒரு டோஜி சிம்பிள் வந்துச்சுனாவே நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து அந்த இடத்துல மாறக்கூடிய இடம், ஒரு சேஞ்சஸ் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலி இந்த கேண்டில் பற்றி நான் முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து எப்படி ஏறும் என்ன எப்படி இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு கேரக்டரை வச்சு நார்மல் பை சேட்டை இந்த மாதிரி ஒரு சேட்டை வச்சு நீங்கள் வந்து அதை வச்சு மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஜப்பான்காரன் வந்து என்ன பண்ணால் இதுக்குன்னு வந்து ஒரு இது மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணான். ஸோ இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து எப்படின்னா, எப்படி மார்க்கெட் என்ன பிகினிங்கில் இருக்குது, இந்த கேண்டில் அப்பர் எது, லோயர் எது, பாடி எது, அந்த ஓப்பன் எது, ஹை எது, இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணாங்க. ஸோ இப்படி ரெடி பண்ணும்போது என்னென்னா, நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் இப்போ மார்க்கெட் என்ன இதில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டோஜி சிம்பிளை பொறுத்தளவுக்கு எப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு நார்மலாக வந்து எப்படி ஒரு மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும்போது பாசிட்டிவ்லேருந்து அந்த அப்போ ஒரு டோஜி சிம்பிள் வந்துச்சு. இப்போ நான் மார்க் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் இதுதான் வந்து இந்த டோஜி சிம்பிள் அடிப்பாங்க. இந்த சிம்பிள் தான் டோஜி சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டாவே வந்துட்டு நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மாறப்போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெட்லேருந்து வந்துருக்கு, டவுனில் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டோஜி சிம்பிள் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்பில் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷன் பண்ணி அப்படியே அப்பில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதுதான் அந்த மெயினாக வந்து இந்த டோஜி சிம்பிளோட ஸ்பெஷல் திங்கே வந்து இதுதான். அந்த டோஜி சிம்பிள் வந்துட்டாவே வந்து நம்ம வந்து கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து எப்படியோ மாறப்போகுது, ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து மெயினாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லாங் ஒயிட் கேண்டில் ப்ளஸ் டோஜி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதில் என்ன நமக்கு ஒரு நார்மல் டோஜிக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஸோ இங்கே பாருங்களேன், நான் முன்னாடி சொல்லிக்கிறேன், ஒரு டோஜி சிம்பிள் வந்துருச்சுன்னா அது வந்து ட்ரெண்டு மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனை வந்து தாண்டி அது வந்து ஒரு டோஜி சிம்பிள் வந்துருக்கு அப் ட்ரெண்டில். அதாவது இது க்ளோசிங் வந்து இங்கே இருக்குது, இதை தாண்டி தான் வந்து இது டோஜி சிம்பிள் வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இது பாருங்களேன், இது வந்து க்ரீன் சிக்னலில், இது க்ரீன் சிக்னல் பக்கத்துலேயே வந்துட்டு அடுத்த கேண்டில் வந்து ஒரு டோஜி சிம்பிள் வந்துருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து அடுத்து வந்து நம்மகிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரெண்டு வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக அந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இதில் செல்லிங்க்கு வந்து ரெடி ஆகிடணும். ஓகேங்களா? செல்லிங்க்கு ரெடி ஆகிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா லாங் பேக் கேண்டில் ப்ளஸ் டோஜி, இது சேம் அப்படியே நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, பாசிட்டிவ் கேண்டிலேருந்து ஒரு டோஜி வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் கேண்டிலேருந்து ஒரு டோஜி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சிக்னல் மாறப்போகுது. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து பையிங்க்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ டோஜி சிம்பிள் வந்துச்சு, அடுத்த கேண்டில் நீங்கள் பாருங்கள், அடுத்த கேண்டில் வந்து பாசிட்டிவ் கேண்டில் வரும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இந்த இடத்துல டோஜி சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி இங்கே இந்த டோஜி சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி இந்த டோஜி சிம்பிள் இருக்குது. இதுக்கு அடுத்தது ரெண்டுமே முடிஞ்சதுன்னா அடுத்து வந்து ஒரு கேண்டில் பாருங்கள், அந்த கேண்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து கிடச்சிச்சின்னா, கன்ஃபர்மேஷன் கிடச்சிட்டுன்னா நீங்கள் அடுத்து வந்து பையிங் பண்ணிடுங்க. இந்த மாதிரி என்னென்னா இப்போ வந்து எப்படின்னா இந்த இடத்துல வந்து டோஜி சிம்பிள் வந்தோடனே நீங்கள் அடுத்து வந்து ஒரு கேண்டில் எப்பயும் மோஸ்ட்லி வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது இல்லைனா வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சேஃபர் சைடுன்னு சொல்லலாம், ரிஸ்க்கு கம்மியானதுன்னு சொல்லலாம், நல்லா அக்யூரேசின்னு சொல்லலாம். அந்த 15 மினிட்ஸ் சேனல் இங்கே இதுக்கு 15 மினிட்ஸ் இன்டர்வல் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு அக்யூரேசியும் சரி, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து வெயிட் பண்ணுங்கள்.
இன்கேஸ் க்ரீன் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்போயே பை பண்ணிக்கங்க. அது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி லாங் பேக் கேண்டில் டோஜி வச்சு ப்ளஸ் டோஜி வச்சு பார்க்கும்போது அது வந்து பாசிட்டிவ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்துட்டு அதே மாதிரி நான் இது சொன்ன பார்த்தீங்கன்னா இது அப்படியே தான். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு கேண்டில் வெயிட் பண்ணுங்கள். ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா செல்லிங் சிக்னல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயே அடுத்தது செல்லிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும், ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற காரியம் தான் நீங்கள் வந்து அடுத்த ஒரு கேண்டில் வந்து வெயிட் பண்ணி அது ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செல்லிங் பண்ணலாம். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பையிங்கிலிருந்து செல்லிங் வரப்போகுது அப்படின்னு தான் ஒரு அர்த்தம். இதே வந்துட்டு இது பார்த்திங்கன்னா செல்லிங்கிலிருந்து பையிங் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது வந்து லாங் லெக் டோஜி அடிமாங்க. இது பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கம் இது எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று, இது ரெண்டாவது ஒன்று, இது மூணுமே ஆக்சுவலி மூணுமே வெவ்வேறு இது. ஸோ மூணுமே காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியோட வந்து ஒரு சென்டர் இது வந்து மேலேயும் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 பாயிண்ட் எரிக்குது, கீழே ஒரு 50 பாயிண்ட், நடுவில் வந்து ஓப்பனும் ஹையும் சேமாக அடியுமாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டோஜி சிம்பிள் வந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மானிட்டர் பண்ணோம். அதே மாதிரி இந்த மாதிரி ரெட்டு மேலே ஓப்பன் வந்து ஹையும் லோவும் சேமாக இருக்கும். ஹையும் வந்து ஒரு 50 இருக்கும், லோவும் 50 மேலே போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 150 தான் வந்து இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னா ஓப்பன் வேல்யூ கொஞ்சம் இருக்கும், க்ளோஸ் இது மாதிரி சின்னதாக வந்து கேண்டில் ஓப்பன் ஆகும். பாக்ஸ் வந்து பாடி வந்து சின்னதாக இருக்கும். இப்போ இந்த அப்பர் லெக்கும் லோயர் லெக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேமாக இருக்கும். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த லென்த்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டு வந்து மாறப்போகுது. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பையிங்கோ செல்லிங்கோ பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒன்று சொல்கிறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் திங் வந்து கிடைக்கும். நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ஒரு டோஜி சிம்பிள் எங்கே வந்தாலுமே நீங்கள் வந்து பையிங்க்கோ செல்லிங்க்கோ நல்ல ப்ரிப்ரேஷன் ஆகிடணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்றைக்கி நான் சொல்கிற அந்த இது கேண்டில்ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ்லாம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா வந்து இன்னி போகக்கூடிய ஒவ்வொரு டெக்னிக்கல் அனலைஸ்லேயும் வந்து நம்ம மெயினாக இதை தான் பார்க்க போகிறோம். டோஜி சிம்பிள் வந்துருச்சு, ஹேமரு, இதெல்லாம் நான் நிறையா இந்த மாதிரி மெயின் திங்ஸ் எல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா மானிட்டர் பண்ணிங்க, நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு வந்து நல்ல ஒரு அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லேயும் சரி, நீங்கள் இல்லை எந்த வீடியோஸ் தவிர தனியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வேறு வீடியோஸு, இல்லை நீங்கள் வேறு விஷயமாக லேர்ன் பண்ண போகிறீங்க, டெக்னிக்கல் சார்ட்டில் வழியாக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துங்க. எப்படி இருந்தால் டோஜி சிம்பிள், ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இது இருந்தால் டோஜி சிம்பிள், ஸோ இது அடுத்து வந்து இந்த மாதிரி எதில் இருந்தாலுமே டோஜி சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஓரளவுக்கு மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் அடுத்து போகிற வீடியோஸ்லேயும் சரி, அடுத்தடுத்து போகக்கூடிய பிகினர்ஸுக்கு வந்து நீங்கள் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் வந்து எனக்கு அதிகமாக கிடைக்கிறதே இல்லை. எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நான் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி டவுட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இதுனா என்ன, ஏதாவது ஒரு பேசிக் திங்ஸ் என்ன உங்களுக்கு தெரில அப்படின்னா எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் அந்த ஒரு இதில் தான் நோக்கத்தை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் எனக்கு கொடுங்க, ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க எனக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்து போகக்கூடிய எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு வந்து நான் ஒரு இன்னும் என்னுடைய நாலேஜெல்லாம் இன்னும் நான் ஷேர் பண்ணிக்குவேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா பயனுள்ள தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த நல்ல பயனுள்ள தகவல் வந்து கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நான் இன்னும் இந்த கேண்டில்ஸ்டோட இன்னும் அடுத்த நிறையா பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் நிறைய பார்ப்போம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.